ஒன்று, உலகத்துக்கு சுவிசேஷத்துக்கு அவர் வெளிப்படுத்துகிற வல்லமை. அடுத்தது சபை, போதகத்தில் தேவ பக்தியாய் வசனத்தின்படி வாழ்வதற்கான வல்லமை. இந்த 2 வல்லமையும் சபையிலிருந்து, சபை மக்களுக்குள் காணப்பட வேண்டும், சபைக்குள்ளிருந்து வெளியே காணப்பட வேண்டும். இந்த 2 வல்லமையும் கர்த்தர் உங்களுக்குள்ள, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள, பிதாவை குறித்த வெளிச்சம் அல்லது புரிந்து கொள்ளுதலுக்குள்ள உங்களுக்குள் இருக்க 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 அனுபவிக்கத்தக்க சகலவித நன்மைகளையும் இந்த உலகத்தில் நீங்கள் உடையவர்களாக இருப்பீர்கள். சாதிகளுக்கு என்ன கொடுப்போம் சொல்லுங்க? கடன் கொடுப்போம். நம்மை ஆசீர்வதிக்கப்படுவார்கள், சபிக்கிறவர்கள் சபிக்கப்படு. வார்த்தை தான். ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதத்தில் 7 ஆசீர்வாதத்தில் 1, ஆசீர்வதிக்கப்படுவார்கள், சபிக்கப்படுவார்கள். ஆனால் மலை பிரசங்கத்தில் நமக்கு என்ன போதை கொடுத்துக்கிறாரு? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி. அவனுக்கு ஆசீர்வதிக்கப்படுவார்கள், சபிக்கப்படுவார்கள். உங்களுக்கு எனக்கு சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். தீமைக்கு தீமை, உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாத. இதுதான் வாழ்வு. இந்த வாழ்வும் ஊழியமும் உங்களுக்குள்ளிருந்து, சபைக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டும் என்றால், 1 கிரைஸ்ட் பிரீச்சிங், சுவிசேஷம். ஆமென். கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் நான் உங்களுக்கு அறிவியாதிருக்க தீர்மானிச்சிட்டேன். நான் இயேசுவை தான் ப்ரீச் பண்ணுவேன். அந்த இயேசுவை ப்ரீச் பண்ணால் உள்ளேயும் மாற்றம் ஏற்படும். இயேசுவை ப்ரீச் பண்ணால் வெளியே அவருடைய புயம், அற்புதம், அடையாளம் வெளிப்படும். ஆமென். எகிப்துக்கு போகிறப்ப எந்த நாமத்தோடு போனால்? இருக்கிறவர் என்ற நாமத்தில். ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு எந்த நாமத்தை கொடுத்தார்? எல்சடாய், சர்வ வல்லவர் என்ற நாமத்தில். இன்னைக்கு சர்வ வல்லவர் என்ற நாமம், யெகோவா என்ற நாமம், சர்வ வல்லவர் என்ற நாமத்தில் இந்த உலக வாழ்வுக்கான ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்குள் இருக்கிறது. யெகோவா என்ற நாமத்தில் அவருடைய தன்மைக்குள்ள இந்த உலக வாழ்வில் வேத வசனத்தின்படி வாழ்வதற்கான வாழ்வை, அவருடைய தன்மையை புரிய பெற்றுக்கொள்வீங்க. ஆவியானவருக்கு விட்டு கொடுக்க ஆவியானவர் மறுரூபப்படுத்த நமக்குள்ள கிரைஸ்ட் வெளிப்படுவார். இந்த உலக வாழ்வில் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள்.